ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் கேட்டாங்க இந்த விஷயங்கள். ஒரு சிலபஸ் விட்டுருக்காங்க டிஎன்பிசி குரூப் 2 இங்கிலீஷுக்கு. ஸோ அது எங்கே படிக்கணும்? ஸ்கூல் புக்கில் எல்லாமே இருக்குதா? எதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது, எதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு வேர் டு ஸ்டடி அப்படிங்கிற வீடியோ தான் இது. சரியா? ஸோ கிராமரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 25 மார்க் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் நேராக ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு 20 மார்க் கொடுத்துருக்காங்க. அங்கேயே 45 வந்துடுது. அதுக்கப்புறம் ப்ரோஸு போயம் 15 மார்க்கு, 55 மார்க்கு. ட்ரான்ஸ்லேஷன் எனக்கு தெரிஞ்சு இந்த 5 ஃப்ரீ தான், அழகாக தட்டிட்டு போயிடலாம், 60. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் டேர்ம்ஸு யூனிட் 4 யூனிட் 3 அது 2 10 மார்க்கு 80. யூனிட்டு 2 15 கொஸ்டின். பார்த்தீங்கன்னா கிராமருக்கு அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அதுக்கப்புறம் வொக்காபுலரி, அதுக்கப்புறம் இந்த சில்லறைகள். சரிங்களா? எதெல்லாம் ரைட்டிங் ஸ்கில்ஸு, டெக்னிக்கல் டேர்ம்ஸு 2 10 தான். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேஷன். இந்த 3 யூனிட்டுமே நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக ஈஸியாக படிக்கலாம். என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த 3 யூனிட்டுமே நம்மளுக்கு புதுசு, மார்க்கு கம்மி பட் புதுசு. டெக்னிக்கல் டேர்ம்ஸாக இருக்கட்டும், ரைட்டிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளுக்கு புதுசு. யூனிட் 2 கூட ஏதோ பாதி பார்த்த மாதிரி இருக்குது. பட் 3, 4, 5 ஓகே, 3, 4, 6 ரொம்ப சிக்கலாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் காம்ப்ரிஹென்சிவாக வேர் டு ஸ்டடி போட்டிருப்போம். ஸ்கூல் புக்கில் இருந்து தான், கம்ப்ளீட்டாக ஸ்கூல் புக்கு தான் இது. சரியா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா எங்கெங்கே இருக்குது. இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு உடனே இதை எடுத்து படிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸஸ் வந்துட்டு இருக்கும். ப்ரிலிம்ஸ் கிளாஸஸ் வந்துட்டு இதில் இருக்கும், இந்த சேனலில் இருக்கும், CWJ அப்படிங்கிற சேனலில் இருக்கும். மெயின்ஸ் கிளாஸஸ் வந்துட்டு நம்ம சேனல்லே, இந்த சேனல்லே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஆர்டராக ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் கிளாஸஸை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு படிக்க ஆரம்பிங்க. இதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிடலாம் நீங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே கிராமர். கன்கார்டுன்னு நம்மளால் பயந்துட்டாங்க. கன்கார்டுனா ஒன்றும் இல்லை, சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் தான். சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் தான். உங்களுக்கு பேஜ் போட்டிருப்பாங்க. 6th டேர்ம் யூனிட் 3 கிராமர் ஐ அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா என்னதுன்னா அந்த இருக்குது. ஐனா என்னதுன்னா இந்த இதுதான் ஐ. இந்த ஐஇஜேன்னு வருதா, இது யூனிட் 3ல் எடுக்கணும். 6th டேர்ம் 1 புக்கு இது. இதே மாதிரி எந்த டேர்ம் சொல்லியிருக்காங்களோ, டேர்ம் 3 சொல்லியிருக்காங்களா, அப்போ டேர்ம் 3 புக்கு கிராமர் ஐ எடுக்கணும். அப்போ இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ். ஸோ இதில் சில விஷயங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கை தாண்டி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் பேசிக்ஸாக தான் இருக்கும். ஸ்கூல் புக்கில் கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கும். பட் ஸ்டில் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபவுண்டேஷன் எப்போவுமே ஸ்கூல் புக் தான். ஸோ ஸ்கூல் புக்கை படிச்சிருங்க. அது மெயினாக ப்ரிலிம்ஸுக்கு ரொம்ப தேவைப்படும். சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்சஸ் மட்டும் ஸ்கூல் புக்கில் இல்லை. இதுக்கு நம்ம ஒரு புக்கு போடுவோம், அதுதான் அந்த பேர் போட்டிருப்பாங்க, ABCD கிராமர் புக்குன்னு. அந்த புக்கில் வந்துட்டு இந்த கண்டென்ட்டை டீச் பண்ணிடுவோம், வீடியோலையுமே டீச் பண்ணிடுவோம். சரியா? ஸோ கிராமரை பொறுத்த வரைக்கும் போன தடவை விட இந்த தடவை கொஞ்சம் டாபிக்ஸ் சேர்த்துருக்காங்க. புதுசாக டாபிக் சேர்க்கறதுனால நீங்கள் பயப்படுற மாதிரி அப்படி தோணலாம். பட் ஸ்டில் எல்லாமே ஒரு பழைய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா படித்தது தான். பங்க்சுவேஷன்ஸ் நம்ம இன்னும் படித்த கிடையாது, சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் படித்த கிடையாது. ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியாக ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும். இது கூட சேர்ந்து ஏன்ட்ட கேட்டிங்கன்னா ஆர்டிக்கல் அண்ட் ப்ரிப்போசிஷன் படித்து வச்சுக்கிறது நல்லது. சிலபஸ்ன்னு தூக்கிட்டாங்க, பட் ஸ்டில் அதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. யூனிட் 2 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிக்கிறதுங்க. ஒகேப்ஸ் இங்கே தான் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு மார்க் நிறைய போகும். இந்த 15ல் 10 எடுக்கிறதே கஷ்டம். ஏன்னா எல்லாமே படிக்கிறது, ஒகேபு வண்டியாக இருக்குது, நிறையா இருக்குது. இதில் ஸ்கோரிங் ஏரியாவும் இருக்குது, தொட முடியாத ஏரியாவும் இருக்குது. உங்களுக்கே தெரியும் மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸை நம்மளை தொடவே விடலை, உலகில் கொண்டுட்டானுங்க. அதே மாதிரி இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸோ, காலோகேஷன்ஸோ, ஃப்ரேசல் வேர்ப்ஸோ ஈஸியாகவும் கேட்கலாம், கஷ்டமாகவும் கேட்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இது இருக்கணும். இது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இந்த டாபிக் இருக்குன்றது. பட் இது பத்தாது, யூனிட் 2 கண்டிப்பாக பத்தாது. யூனிட் 1 கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். யூனிட் 2க்கு ஸ்கூல் புக் இஸ் த ஃபவுண்டேஷன், பட் நாட் சஃபிஷியன்ட், போதுமானதாக இருக்காது. இதுக்கும் நாங்கள் கண்டென்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து போகுதுங்க. டெஸ்ட் பேட்ச்சு, கிளாஸ் பேட்ச்சு, கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் 2 சேர்ந்து போயிட்டுருக்குது. இதாக இருக்குது டிஎன்பிசி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் A to Z கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச். நம்ம வெப்சைட்டில் abidsirenglish.com வெப்சைட்டில் போயிட்டிங்கன்னா இங்கே பேட்ச் இருக்கும்.
நீங்கள் வாங்கணும்னா வாங்கிக்கலாம். 1999 2000 நம்ம வச்சுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸுக்கு ரொம்ப கம்மி தான். மற்றவங்க போடுற பேட்சுக்கும் அவங்க வைக்கிற ப்ரைஸுக்கும் நம்ம பேட்சுக்கும் நம்ம ப்ரைஸுக்கும் சம்மந்தமே இருக்காது. நம்ம பேட்ச்சு பக்காவாக இருக்கும். ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன பிசுறு கூட உங்களுக்கு அடிக்காது. இதுக்கான டெலிகிராம் குரூப் இன்னும் நம்ம ஆரம்பிக்காமல் இருக்கோம். ஒரு சின்ன டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. யாரெல்லாம் பே பண்ணாங்கன்ற லிஸ்ட் எடுக்கிறதுல ஒரு சின்ன வேலை இருக்குது. அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு லிங்க் அனுப்பி விட்டுருவேன். ஏற்கனவே நீங்கள் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயிலில் டெலிகிராம் லிங்க் வரும். சரியா? மெயிலில் ஜிமெயிலில் டெலிகிராம் லிங்க் வரும். அந்த லிங்க் வச்சு நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாங்கள் இவ்வளவு வீடியோ போட்டுட்டோம். யூனிட் 2 and 3க்கு கண்டென்ட்டு, 3 and 4க்கு கண்டென்ட் ரெடி ஆகிட்டு இருக்குது. ரெடியான உடனே ரிலீஸ் பண்ணிடலாம். 7 and 8 இவ்வளோ வீடியோ போட்டுட்டோம். சரியா? இன்னும் ஆட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 60-65 வீடியோ ஏற்கனவே போட்டுட்டோம். இன்னும் எக்ஸாமுக்கு 2 months இருக்குது. பட் ஸ்டில் நாங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடியே உங்களுக்கு 100% சிலபஸை முடிச்சுடுவோம். எக்ஸாம் வரும்போது 2 டெஸ்ட் பேட்ச் முடிச்சுடுவோம். எக்ஸாம் வரும்போது நோட்டிஃபிகேஷன் போட ஆரம்பித்ததில் இருந்து எக்ஸாம் வரைக்கும் 2 டபுள் டெஸ்ட் பேட்ச், 2 டெஸ்ட் பேட்ச் சேர்த்து போட்டுருவோம். எப்படியும் டெஸ்ட் பேட்ச்லேயே ஒரு 5000-6000 கொஸ்டின் கொடுத்துருவோம். 100% கொடுத்துருவோம். மினிமம் நான் சொல்கிறேன். சரியா? 5000-6000 கொஸ்டின்றது மினிமம் சொல்கிறேன். ப்ளஸ் உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் கிளாஸ் எடுத்துருவோம். இது 1999 வந்துட்டு பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் வச்சது. சரியா? இது வந்து ஏப்ரல் 1st வீக் வரைக்கும் இது இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இது 2499 மாறிடும். ஸோ வேணுங்கிறவங்க உங்களுக்கு கொஞ்சம் இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஏப்ரல் 1st வீக்குள்ளே வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் இது குறையாதுங்க. இந்த ஆஃபர் போடுறது அது எதுவுமே பண்ண மாட்டேன் ஜென்ரலாகவே. இது வந்து ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கேட்டதுனால அவங்களுக்கு 1999 வச்சுருக்கோம். சரியா? ஸோ நீங்களும் வாங்கணும், புதுசாக படிக்கிறவங்களும் வாங்கணுன்னா 2499 வாங்கிக்கிடுங்க. 2499 மாறுறதுக்குள்ளே வாங்கிக்கிடுங்க. ஏப்ரல் 1st வீக்கில் அந்த இது மாற்றிடும். அப்புறம் நம்ம மேக்ஸுக்கான கிளாஸஸும் நம்ம கொண்டு போகிறோம் இந்த சேனலில். மேக்ஸுக்கான டோட்டலாக கவர் பண்ணிடுவோம். டாப் டு பாட்டம் மேக்ஸுக்கு கவர் பண்ணிடுவோம். டிஎன்பிசி மேக்ஸுக்கு. சரியா? ஸோ அந்த கிளாஸஸும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இது வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது. யூனிட் 3 பார்த்தீங்கன்னா சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஏரியா. யூனிட் 4ம் அப்படி தான். 10 மார்க் தான். பட் அந்த 10ல் 5 மார்க் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அவுட் ஆயிடும். இப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸு, லெட்டர் ரைட்டிங், இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட புக்ஸ் ரெஃபரன்ஸ் இருக்குது. அந்த புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம். கண்டென்ட் ரெடி ஆகிட்டு இருக்குது. கண்டென்ட் வந்துடும். இந்த கனெக்டர்ஸு, சப்ஸ்டிடியூஷன்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸு எல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படிச்சிடணும். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை படிச்சிடணும். அதுக்கப்புறம் அதை தாண்டி இருக்கிற கண்டென்ட்டை படிக்கணும். அதுதான் ஆர்டர். முதல்ல வெளியே இருக்கிற புக்கில் ஆகும் அப்படி இப்படி படிக்கிறது முக்கியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை படித்து முடிக்கணுங்க. அதுக்கப்புறம் வெளியே போகணும். சரிங்களா? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நீங்கள் பயப்பட வேண்டாம். இது நான் வந்து டெய்லி எக்ஸசைஸாக நான் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பேட்சும் லான்ச் பண்ண போகிறோம். இது வந்து கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச். இங்கே இருக்கிறது கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச். நான் பழைய ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஒரு ஏப்ரல் 15, ஏப்ரல் 20க்குள்ளே டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அங்கே என்ன போகும், உங்களுக்கு டெஸ்ட்டு போயிட்டே இருக்கும். எப்போ இருந்து ஏப்ரல் 15லேருந்து எக்ஸாம் வர வரைக்கும். சரியா? ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்துட்டு உங்களுக்கு வீக்லி 2 டெஸ்ட்டு கண்டென்ட் கொடுத்துருவாங்க. வீக்லி 2 டெஸ்ட் ஆகும். நோட்டிஃபிகேஷன் போட்டோன்னே வீக்லி 3 டெஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் எக்ஸாம் பக்கத்தில் வர லாஸ்ட் 1 மந்த்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டெஸ்ட் பேட்ச்சு போடுவோம். இது கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச்சு. அந்த டெஸ்ட் பேட்சில் வர்றது இதுலேயும் இன்க்ளூட் ஆயிரும். ப்ளஸ்ஸும் மேக்ஸுக்கான ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கோர்ஸும் கொடுத்துருவோம். மேக்ஸுக்கான கோர்ஸ்லாம் இனிமேல் தான் வரும். சரியா? நம்ம டெஸ்ட் பேட்ச் தனியாக லான்ச் பண்ணுற டெஸ்ட் பேட்ச் வந்து 999. இது வந்து கிளாஸு கூட சேர்த்ததுனால இது 1999. 1999 வந்துட்டு 1 இயருக்கு உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எப்போ வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு 1 இயருக்கு இருக்கும். ரைட்ஸ். ஸோ வேர் டு ஸ்டடி இந்த சொல்லியாச்சு. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு போன வருஷம் எடுத்தது, கிளாஸ் எடுத்தது யூடியூப்பில் இருக்குது. பார்க்கணுன்னா பாருங்கள். அதை நான் அப்டேட்டும் பண்ண போகிறேன். இந்த தடவை நல்லா ஏற்றிடுவோம். சூப்பராக அப்டேட் பண்ணிடுவோம். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், ப்ரோஸு, போயம் எப்படி படிக்கணும், டீட்டெயிலில் படிக்கக்கூடாது. மொத்தமே 15 மார்க் தான். அப்போ நம்மளுக்கு எத்தனை ப்ரோஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 29 ப்ரோஸ் இருக்குது. இந்த 29 ப்ரோஸ் இருந்து எனக்கு மேக்ஸிமம் 8 மார்க் வரும். போயம்லேருந்து 30 போயம்லேருந்து 7 மார்க் வரும்.
ஸோ ரொம்ப டீப்பாக கஷ்டமாக கேட்க மாட்டாங்க, மேலோட்டமாக தான் கேட்க முடியும். நாம் என்ன பண்ண போகிறோம், மேலோட்டமாக படிக்க போகிறோம். ரொம்ப டைம் இதுக்கு செலவழிக்க வேண்டாம். ஏன்ட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எதை படித்து முடிக்கணுன்னா ப்ரோஸ் போயம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், படித்து முடிச்சிடுங்க. டெய்லி 2 வாசிச்சு விட்டிங்கனாலே படித்து முடிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு ப்ரோஸ் போயமையும் கிராமரையும் சைட் பை சைடு படிங்க. ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஏரியா, மற்றதெல்லாம் தெரியாத ஏரியா மாதிரி இருக்கும். சரியா, இது 2ஐயும் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிடுங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இஸ் கம்ப்ளீட் ப்ராக்டிஸ் தான். சரியா, இதை ஓரளவு படித்ததுக்கப்புறம் யூனிட் 2, 3 and 4 யூனிட் 2, 3 and 4 படிக்கணும். சரியா, யூனிட் 5 and யூனிட் 6 இஸ் ஃபுல்லி ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் மட்டும் தான், இல்லை கற்றுக்கிறதுங்கிறது பெருசாக இல்லை, ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். எடிட்டோரியல், ஸ்ட்ராங் கொஸ்டின், வீக் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் எல்லாமே ப்ராக்டிஸ் தான். யூனிட் 5 and 6 ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரோஸ் போயம் கிராமரை ஒரு 2 மாதத்துக்குள்ள முடிங்க. யூனிட் 2, 3 and 4 நான் சொல்கிறேன், நிறைய படித்து வச்சுக்கிடுங்க, நிறைய படித்து வச்சுக்கோங்க. எங்கேருந்து எது வரும்னு தெரியாது. யூனிட் 2 வெக்காபுலரின்னு ஓப்பனாக கொடுத்துட்டா அதில் எந்த கேள்வி எங்கேருந்து வரனே தெரியாது. ஸோ முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி வரைக்குமே 95 ஈஸியாக எடுக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. வந்து 95 எடுக்கிறதுங்கிறது ஒரு சிக்கல். 90 எடுத்துடலாம். 90 to 95 தான் நம்ம இருக்க முடியும். எப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம்லாம் படித்தாங்கன்னா 90 to 95 தான் வந்து நிற்கும், மேலே ஏறாது. முன்னாடியே படித்து வச்சுருங்க. 95+ ஷுவர். ஒரு 4, 5, 6 மந்த்ஸாக நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அது யூனிட் 2 மார்க் போகிற ஏரியா. யூனிட் 2 தான் மார்க் போகிற ஏரியா. சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிட் 2 தான் மார்க் போகிற ஏரியா. 3, 4லாம் எப்படினாலும் நீங்கள் ஏதோ கொஞ்சம் அடிச்சிடுவீங்க. யூனிட் 5மே ப்ராக்டிஸ் இருந்தால் அடிச்சிடலாம். பட் யூனிட் 2 நிறைய படிக்க வேண்டியிருக்கு. அதை மண்டையில் ஏற்றிக்கிடுங்க. எந்த யூனிட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி படிங்க. சரியா, வேறு எதுவும் குவெரிஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.